கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 11வது மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் இப்படி பரிசுத்த பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் வந்து உம்மை துதிக்கும்படியாக அருளை தந்தீரே, அதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக இப்படி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இந்த பிள்ளைகளை காத்து பயனடுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெருத்த மாற்றமும் மிகுந்த சமாதானமும் உண்டாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எல்லாவற்றும் நீரை பொறுப்படுத்த நடத்தியர்களும் மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 13-15 வரை. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இவைகளெல்லாம் பொருளாசைக்காரர்களாக்கிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையானதாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படியின் நில தோற்று தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தந்தை பொதிந்தவனை மனோர்களும் வந்தடி பணிபவனை. கந்தை பொதிந்தவனை மனோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர் காலந்த மாட்சியளித்தோனே, மந்தையர் காலந்த மாட்சியளித்தோனே. வானபரன் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய
செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் சென்னை பகுதியை சார்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகின்ற போதகர் ஜேக்கப் ஐயா அவர்கள். போதகர் ஜேக்கப் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதையோ மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் வேத வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் விளக்கமாக எழுதுகிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எனப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மேன்மையான வஸ்திரங்கள், மேன்மையான ஸ்தானங்கள், மேன்மை என்று சொல்லி பெருமையாக மக்கள் வாழ விரும்புகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற அநேக கிறிஸ்தவ உலகத்திலேயும் ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதை மேன்மையாய் நினைக்கிறார்கள். ஒரு மனிதன் பெரிய பட்டம் புகழோடு வாழ்வதை மேன்மையாய் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் விளக்கமாக எழுதியிருக்கிறார், இல்ல மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இதை அறியாமல் பொருளாசை, பண ஆசை இவைகளோடவே வாழும்போது இவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியா இருக்கும் என்பதை யாரும் புரிந்து கொள்கிறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஐஸ்வர்யவான் லாசரு இதே அதிகாரத்தில் பின்பாக வருகிறது. உண்மையாகவே உலகத்தில் ஐஸ்வர்யவான் வாழும்போது அவன் நல்ல நல்ல சுகபோகமாய் அவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் அவனுடைய முடிவோ பாதாளத்தை நோக்கி போகிறது. ஆனால் லாசரு அதே ஐஸ்வர்யானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆவலா இருந்த வாழ்க்கை வாழ்கிறார். ஆனால் முடிவோ அவரை இளைப்பாறுதலுக்கு ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போய் போடுகிறது. பிரியமானவர்களே, இதே அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த காரியத்துல குறிப்பாக ஆபிரகாம் இடத்துல இந்த காரியத்தை அவன் பாதாளத்துல போய் வேதனையில பேசும்போது அதற்கு ஆபிரகாம் பதில் சொல்லுகிறார். 25வது வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அவனை நினைத்துக்கொள், இப்பொழுது நீ தேற்றப்படுகிறாய், அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆம்பிரியமானல, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நாம இன்னைக்கு லக்ஸரியா வாழ்றோம், இன்னைக்கு நம்ம சுகபோகமா வாழ்றோம் அப்படின்றதுலே எல்லாருடைய கவனம் இருக்கிறது. ஆனா அந்த நித்தியத்துக்காக, அந்த மேன்மையான வாழ்க்கைக்காக நாம் இந்த பூமியில எதை இழக்கிறோம், இந்த பூமியில எதை தவிர்க்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு உலக பிரகாரமான விவசாயி அவன் சேத்துல இறங்கி அவங்க வேலை செஞ்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். இது உலக பிரகாரமான ஒரு வார்த்தை. அவர் மட்டும் சேத்துல இறங்கலைன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமா சுகபோகமா வாழ்றதே உங்களுடைய வாழ்க்கையா இருக்குன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கு என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய நித்திய வாழ்க்கை எதை நோக்கி போகும் என்பதையும் யோசித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஜீவியம், இந்த ஒரே ஒரு ஜீவியத்தை விசுவாசத்துல ஆண்டவருக்குள்ளா வாழ்கிற வாழ்க்கையில நீங்க வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, 2வது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பிரியமானவர்களே, இங்கு சவுல் நிராகரிக்கப்பட்ட போது கர்த்தர் சாமுவேலை சொல்லி, உன்னுடைய தைலக்கொம்பை நிரப்பிக்கொண்டு ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குடும்பத்தில் ஒரு மகனை நான் தன்னுடைய அடுத்த ராஜாவை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். ஆனா அங்கு போன சாமுவேலுக்கு தாவீதனுடைய சகோதரர்கள்லாம் பெரிய ஆட்களாய் தெரிகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நான் இருதயத்தை பார்க்கிறேன்றாரு. இன்னைக்கு உலக பிரகாரமா உண்மையாவே வெளி தோற்றத்தை பார்த்தே நம்ம ஏமாந்து போய் விடுகிறோம். வெளி தோற்றம், வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து
இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றாங்க அப்படிலாம் நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனா தேவன் முகத்தை பார்க்கிறவர்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர் பிரியமானவர்களே. ஈசாய் வீட்டுல உண்மையாவே ஈசாயை குறித்து நான் ரொம்ப யோசிப்பேன். நல்ல அப்பாவே இல்லை. ஏன்னா தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அப்ப வீட்டுல எல்லா பிள்ளையும் இருக்கணுமே. அப்போ ஒரே ஒருத்தனை மட்டும் அனுப்புறாருன்னா அது என்ன தகப்பாதை எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய் என்பது உண்மையாவே எல்லாரையுமே அரவணைக்கிறது. அவன் படிக்கிறான், படிக்கல, அவன் முட்டாளா இருக்கான், அறிவாளியா இருக்கான், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அது கருப்போ வெள்ளையோ குட்டையோ நெட்டையோ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படிலாம் எந்த வேறுபாடு இல்லாமல் நேசிக்கணும். ஆனா உண்மையாகவே இங்க சரீர பிரகாரமான காரியத்தையே பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் ஆள் அனுப்பி வந்த போது அவர் அங்கிருந்து காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு வர ஆண்டு சொல்ல, இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கவங்களோட வாழ்க்கையில நாம எதை நோக்கி நாம் பயணப்படுகிறோம்? வெளிப்பிரகாரமான தோற்றத்தை அல்ல, அதெல்லாம் மேன்மை அல்ல, நம்முடைய உள்ளான இருதயம். அதனால்தான் இந்த உலகத்திலேயே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற சர்டிபிகேட்டை வாங்கின ஒரே ஆள் தாவீது தான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படி இருக்குது? எப்படியாய் ஜெபிக்கிறீங்க? எப்படியா வேதத்தை தியானிக்கிறீங்க? எப்படியாக இன்னும் ஆண்டவருக்குள்ள நீங்க வளருகிறீங்க? அதுதான் மேன்மை, அதுதான் மேன்மை. வெளிப்பிரகாரமா எல்லாருக்கு முன்னாடி பாட்டு பாடுறது மேன்மை இல்லை, எல்லாருக்கு முன்னாடி ஆராதனை நடத்துறது மேன்மை இல்லை, எல்லாருக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்றதுனால மேன்மை இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய உள்ளத்தை பார்க்கிற அந்த வாழ்க்கை தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆனா நிறைய நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நம்ம நிறைய நேரத்துல மறந்து விடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ளுகிற பாடம். நிறைய நேரத்துல தாவீது போல நான் நிறைய நேரத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய இடத்துல நான் புறம்பே தள்ளப்பட்டிருக்கேன். ஆரம்பத்துல எனக்கு அது ரொம்ப கடினமா இருந்தது. அப்புறமா தான் நான் புரிந்து கொண்டேன், இல்ல நான் ஸ்பிரிச்சுவலா நான் செலக்ட் ஆகிறேன் அப்படின்னா நான் பிசிக்கலா நான் ரிஜெக்ட் ஆவேன். இதான் உண்மை. நான் என் குடும்பத்திலையும் என்னுடைய ஊழிய பாதையிலையும் எனக்கு பாட்டு வராது, எனக்கு சரியான தொண்டை இல்லை, என்னுடைய சரீர பிரகாரமா நிறைய குறைகள் எனக்கு உண்டு. எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அறிவு படிப்பு இப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா நான் புரிஞ்சுக்கினேன், ஆண்டவர் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த தான் தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியத்துல ஒண்ணுதான் நான். அதனால ஒருவேளை என்ன போல நீங்க யாராவது இருப்பீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை மட்டும் விட்டுடாதீங்க. வனாந்திரமா இருந்தாலும் தாவீது கர்த்தரின் மேய்ப்பரான்னு பாட அறிந்திருந்தனால்தான் இன்னைக்கு தாவீது பாட்டுக்காரரா தேவனை ஆராதிக்கிற தேவ மனிதராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் மேடை இல்லைனாலும் பரவாயில்ல, மைக் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. கர்த்தரோடு வாழுங்கள் பிரியமானவர்களே. கடைசியா நான் ஒரு ஆளை நான் பேச போறேன். இவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இவருடைய வாழ்க்கைய நிறைய பேர் இன்னைக்கும் அதை ஒழுங்கா புரிந்து கொண்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு காரியத்தை நோக்கி போகும். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்னென்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாக அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இது யார் தெரியும் உங்களுக்கு? கேயாசி. கேயாசியோட நினைவெல்லாம் பணமா இருந்தது. ஆனா ஆண்டவருடைய எண்ணம் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் நம்மளோட திசை திருப்பி விட்டு விடுது. நம்ம எடுக்கிற தீர்மானம் சரியில்லாமல் போகிறது பிரியமானவர்களே. ஆனா இந்த கேயாசிக்கு முன்னாடி நான் எலிசாவை பார்க்கிறேன். அதே எலிசா அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போது கேட்கிறார், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான். இங்க பாருங்க, ஒரு 2 விதமான அசிஸ்டன்ஸ். உண்மையாவே எலிசா நல்லா சூஸ் பண்றாரு. எனக்கு எலியா கிட்டதுக்கு ஆவியின் அபிஷேகம் 2 மடங்கு எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. ஒருவேளை அவருடைய இன்ஃபுளுன்ஸை கேட்டிருக்கலாம், ஒருவேளை அவரோட பணம் கேட்டிருக்கலாம், வேற எதாவது கேட்டிருக்கலாம்.
ஆனா அவர் அதெல்லாம் கேட்கல. இல்ல உங்களுடைய ஆவியின் அபிஷேகம். ஆனா கேயாசி பாருங்க, பணத்து பின்னாடி போயிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா இல்லையான்றது எதை வச்சு தெரியும்னா, நீங்க எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான். உங்களுடைய தீர்மானம் தெளிவா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் தெளிவா இருக்கும். உங்களுடைய தீர்மானம் பணம், பொருள், அழிந்து போகிற காரியங்கள், பட்டம், பதவி, இவைகள் பின்னாடி நீங்க போவீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், ஒருவேளை உலக பிரகாரமா உங்களுக்கு தீர்மானங்கள் எடுக்க தெரியாம, உங்க வாழ்க்கையில ப்ரொமோஷன் இல்லாம, உங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்லாமல் நீங்க இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய ரீதியில தீர்மானங்களை எடுங்க. ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு என்னென்ன டிசிஷன் எடுக்க முடியும் எடுங்க. இன்னும் நல்லா வேதம் வாசிங்க, இன்னும் நல்லா ஜெபிங்க. இந்த தீர்மானங்களை எடுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி சொல்லுகிறேன், ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிற தேவன் அவர். அவர் மேன்மையாக நினைக்கிற காரியத்துக்குள்ளாக தேவன் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாலிப வயதுல எனக்கு நல்ல சம்பளம், நல்ல உத்தியோகம், நல்ல வேலையில இருந்தேன். என்னோட குடும்ப சூழல், என்னுடைய நெருக்கம், ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு பக்கம் நல்ல சம்பாத்தியத்துல இருக்கிறேன், நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல எல்லாமே செட்டில். ஆனா இப்ப நான் தீர்மானம் எடுக்கணும். ஒரு பக்கம் எங்க அம்மா, உனக்கு நீ ஏசு ஏசுன்னு சொல்றதுனால நீ இப்படி என்ன ரொம்ப மானத்தை வாங்குற அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாங்க. உனக்கு இயேசு வேணுமா, உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னோட வாழ்க்கையை நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன். என்னோட 18வது வயசுலயே நான் அதை தீர்மானம் எடுத்தேன். செத்தாலும் சாவேன், இயேசுவுக்காக வாழ்வேன். என்னோட 21வது வயசுல என்னோட முழு நேர பணிக்கு நான் வந்தேன். இயேசுதான் எனக்கு முக்கியம் சொல்லி இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவரை பிடித்து கொண்டு நான் வர ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆகிறது. இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிட்டதே இல்லை. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில இருப்பீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில தீர்மானத்தை எடுங்க. நிச்சயமாக அப்படி தீர்மானம் எடுத்த எலிசாதான் இன்னைக்கு உலகமே சரித்திரம் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் அவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, என்னையும் ஆண்டவர் நடத்துகிறார், 21 ஆண்டுகளாக நடத்துகிறார். இதை கேட்கிற உங்களையும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய தீர்மானத்தின்படி மேன்மையானதை எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த கருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போதகர் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பிதாவே மா தயாபரா என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 11ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை காணும்படியாகவும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, இப்படி வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் 2 பேர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்திருக்கின்றீர். ஆவிக்குரிய காரியங்களை செய்து உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உமக்கு முன்பாக மேன்மையான காரியங்களை செய்ய எங்களை ஆசீர்வதித்தருளும். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் கேட்டு உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் எல்லோருக்காக ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதிலளித்து தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேத வாக்கின்படியே கேட்ட அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் அருளி அவர்களை ஆசீர்வதித்து பயனடத்த வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். திரியகராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.